அன்னபூர்ணா 6ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. குடும்பத்திற்கும் வருடத்திற்கு அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். குடும்ப தலைவிகள் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரா ஆகி அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அன்னபூர்ணா 6 அன்னபூர்ணா 3 மாத்திட்டாரு. 3 மாத்தினீங்க, அந்த பேரையாவது மாத்திருக்கணும்ல, அதை கூட மாத்தல. பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார். மகராசி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஓகேவா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். உங்கள் அப்பு இருக்காரு, உங்கள் அப்பு சின்னப்பு 2.5 வருஷம் கழிச்சு தான் 1000 ரூபாயே போட்டார். ஆனால் எங்கள் அண்ணன் வந்த ஃபஸ்ட்டு கையெழுத்தே 1000 ரூபாய். இன்றைக்கி நாட்டோட நடப்பு உனக்கு நல்லா தெரியும், புரியுதா? ஈரான் அமெரிக்கா போர் நடந்துகிட்ருக்கு. எப்படி சிலிண்டர் கொடுக்க முடியும்? அவர் அன்னபூர்ணா 3 தரன்றிருக்காரு. போக போக 6 சிலிண்டர் தருவார். அதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்காத, புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தடிமையாக இருக்கிறத நிறுத்திட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதுக்கு நீ வந்து குரல் கொடு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதை விட்டுட்டு 6 சொன்னாரே செஞ்சாரா அப்படின்லாம் பேசக்கூடாது, புரியுதா? 3 செய்கிறாரே அதுவே பெரிய விஷயம், புரியுதா? போக போக செய்வார். சொன்னதை செய்கிறாருல, செய்யலைன்னா நீ பேசலாம். நீ பேசுறது நானும் பேசுவேன், சரியா? புரியுதா? அதை விட்டுட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு.